ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோகுல்ஸ் நெஸ்டோரா டெல்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சுக்கா வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு 3/4 கப் தண்ணி, மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் மட்டனை குக்கரில் ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மட்டன் நல்லா வெந்திருக்கு. கையில் பிரிச்சாலே பீஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கு, ஈஸியாக பிரியுது. இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடான உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மசாலாஸை ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மசாலாலாம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆன உடனே நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாலாம் மட்டன் பீஸ் கூட இந்த அளவுக்கு கோட் ஆனதுக்கப்புறம் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு நல்லா மட்டன் பீசஸில் நல்லா அந்த ஜூஸியாக நல்லா இறங்கி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சுக்காவோட கிரேவி திக்னஸுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு சுக்கா எந்த பதத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இறக்கிக்கலாம். எனக்கு செமி கிரேவியாக வேணும். ஸோ நான் இந்த பதத்திலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் நல்லா கொதிக்க விட்டு மொத்தமே ட்ரை ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக இறக்குறப்போ கொஞ்சோண்டு பெப்பர் தூள் அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கோங்க. வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்குது. நல்லா சுக்கா நல்லா வெந்து நல்லா மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்குது.
நல்லா மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.